என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரியல இவனுங்க ஆக்சுவலா. பூட்டு போட்டு மைக் கேட்காதீங்கப்பா. மறுபடியும் சொல்றேன், பூட்டு போட்டு மைக் கேட்காதீங்க. என்னாச்சு? பூட்டு யாரு போட்டுறான்னு பார்க்க போயிருந்தேன் நானு. இல்ல நீங்க தான் ஏதோ இல்ல ஒயிட் பியர் வந்து இருங்க சொல்றேன். உங்களை பத்தி புகழ்ந்து பேச போறேன். இருங்க. ஒயிட் பியர் வந்து கபிலன் நல்லா கேட்டீங்களா இல்ல கேட்கலையா? கேட்டுதான். என்ன நீங்க சீரியஸா பேசுறீங்க அப்படின்ட்டு இவனெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ண காமெடின்ட்டு இவரு சீரியஸா அரை மணி நேரம் பேசிட்டாங்க 2 பேரும். நானும் கேட்டிருக்கேன். ஓகே இவரு 2 பாயிண்ட் எடுத்து வைக்க, அவர் 2 பாயிண்ட் எடுத்து வைக்க. டேய் இதை விட காமெடி தானே நாங்க பேசிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க நான் காமெடியா பேச வந்தேன். அவரு சென்சிட்டிவா பேசினாரு. சரி இல்ல அது எல்லாருக்குமே நம்மளுமே கடந்து போதான் பாக்குறோம். பட் உள்ள அந்த எரிச்சல் வருது இல்லையா, அது முடியாது. அந்த ஆதங்கம் வந்துடும். இவன் ஒரு டம்மி பீஸ்ன்னு எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. இப்ப நானே வந்து என்ன விஜய்க்கு ஈக்குவல் நான் சரிசமமா நான் போட்டுக்க மாட்டேன். அது எனக்கு அசிங்கம். அப்போ அவ்வளவு பெரிய கட்சி வச்சுக்கிறவங்களுக்கு இருக்குதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நீங்க சொல்ற மாதிரி இந்த கலவரத்தை தூண்டுறது இது எல்லாத்தையுமே நம்ம பர்மிட் பண்ண முடியாது இல்ல. ஒரு இடத்துலயாவது நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பேசிட்டானா இவன் பேசிட்டானா? நான் பார்க்கல ப்ரோ, நான் வெளில இருக்கேன், நான் பார்க்கல. நான் ஸ்பேஸ்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். இல்ல மேல வேன்ல ஏறி பேச ஆரம்பிச்சிட்டானா தெரியலையே. கபிலம் ப்ரோ பாத்தீங்களா, பாக்குறீங்களா? இன்னும் பேசல. ஓகே இன்னுமா பேசாம இருக்கான்? ஐயா 2 2:30 தெரியல. பட் டைம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அவனுக்கு. இது நல்லா இருக்கு கபிலன், பேசாம அப்படி ரோட் ஷோ பண்ணிட்டு ஓடி இருக்கு பேசுறது பதிலா. டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ், இல்லைன்னா பேசியிருப்பேன் அப்படின்னு. போங்கடா, இவனுங்க பேசுறது உருப்படியா ஒண்ணும் பேசுறது கிடையாது. இல்ல கபிலன் ப்ரோ டேக் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. வி ஸ்டாண்ட் வித் ஜனநாயகன்ட்டுன்னு இந்த ட்ராக்கர் குரூப் எல்லாம். அவங்களுக்கு பிரச்சாரத்தை பத்தி கவலை கிடையாது, அவங்களுக்கு இப்ப படத்தை பத்தி ஏன் கவலையா? ஒரு பக்கம் இங்க வி ஸ்டாண்ட் வித் ஜனநாயகன், வி ஸ்டாண்ட் வித் ஜட்டி நாயகன், வி ஸ்டாண்ட் வித் பிணநாயகன் போடுற தேவையா பயிலுவ. நான் கேட்கிற ஒரே கேள்வி, 41 பேர் செத்த போது ஏன்டாங்க எங்கடா போனீங்க? எங்க எம போல ஊம்ப போனீங்க? 41 பேர் செத்த போது எங்க போனானுங்க இவனுங்க எல்லாம்? இங்கதான் வி ஸ்டாண்ட் வித் விஜய் போட்டு இருந்தானுங்க. தெரிச்சலுங்க அது எல்லாருக்குமே தெரியுங்க, எல்லாருக்குமே தெரியும். இவன் டீம் தான் இதை லீக் பண்ணுதுன்னு ஓவரா எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன பண்றான், நாடகம் ஆடுறானுங்க. இல்ல கபிலன் வெயிட் பண்ணுவோம். டேக் ஓவரா ஓட்டுனாங்கன்னா ஜனநாயகன் போட்டான்னா போஸ் வெங்கட்டுக்கு தெரியாதா? மனசாட்சியோட சொல்லு, நீ திமுக கட்சியில இப்ப நீ ஓட்டு கேட்டுட்டு தானே இருக்கிற. நீ என்ன மயிறு ட்வீட் போடுற? நீ திரைப்படம் முழுமையாக இன்டர்நெட்டில் வெளியானது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒன்று. இது யார் இதனை செய்து இருந்தாலும் கடுமையான தண்டனை தர வேண்டும். சென்சாரில் இருக்கும் ஒரு திரைப்படம் எப்படி வெளிவர முடியும்? ஒட்டுமொத்த திரையுலகமும் இதை கண்டு கண்டிக்க வேண்டும். தவறு எங்கு நடந்தது? விஜய்க்கு மட்டும் திரையுலகம் கண்டிக்கிறான். ரஜினிக்கு இங்க அஜித்துக்கு படம் வந்துச்சுன்னா எங்கடா ட்வீட் போட பிடிக்க போனீங்க? எங்கடா பிடிக்க போனீங்க? அம்மால எங்கடா பிடிக்க போனீங்க எல்லாம்? நேத்து தர்பார் படத்தை உட்காந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் 2.0 படத்தை பேஸ்புக்லயும் இதுலயும் லைவா போடும்போது எங்கடா போனீங்களா? தவவைக்கா லாங்குவேஜ் தவறுங்க. வத்தா ஒம்மால ஓக்க தேவடியா பசங்களா? விஜய் புண்டரை மட்டும் உட்காந்து நொட்ட போறீங்கல்ல? மத்த நடிகை படத்துக்கு எவன்டா குரல் கொடுத்தீங்க? ஒரு காத்தால சொன்ன கபிலன். கபிலன் பிஸ்கட் போடுறான், அவனுக்கு கொலைக்கிறானுங்க. அதான் அவன் பிஸ்கட் போடுறான் அந்த நாய்களுக்கு, இவங்க போய் கொலைக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்ல கைஸ் இல்ல முக்கியமா சொல்றேன், அவன் அதை பண்ணட்டும், பார்ப்போம். இவனுங்க இதையே பண்ணியிருந்தாங்கன்னா ஈவினிங் போல நம்ம ஆரம்பிச்சிடும் வி ஸ்டாண்ட் வித் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு
கரூர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலஸ் எல்லாத்தையும் கிளறி விடணும். சரியா? இவங்க இது பண்ணும்போது திருப்பி நம்ம அதை கிளறி விட்டு தான் விடணும். வேற வழி இல்லை, அதான் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ யாரு போஸா, நீங்க என்ன நாகரிக, அவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு வாய் கூசாம சொல்றான். அவங்கிட்ட போய் நீங்க இந்த நாகரிகத்தை ட்வீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? நியாயமா இருக்காருன்னு நம்ம நினைப்போமா? நம்ம நம்புவோமா? அதான் சொல்றேன், இந்த நியாய புண்ணாக்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்ற. இல்ல இந்த நாய புண்ணாக்க சூத்துல சொருவிட்டு போக சொல்லுங்க. என்னமோ இன்னொன்னு, இவனை அடிக்கிற அடியில வேற எந்த கட்சிக்குமே பங்கு கிடையாது. தேவைப்பட்டா நாம் எடுத்துக்கலாம். இந்த எலெக்ஷன்ல அடிக்கிற வாத்தா ஒம்மால வாக்க அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் எந்த புண்டாமவன் கட்சியும் டிவிக்கு கூட கூட்டணி வைக்க கூடாது. அவன் திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, நாம் தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி, மோகன உனக்கு ஓட்டு கிடையாது. டிவிக்கு கூட ஓட்டு நீ கூட்டணி வச்சுனா உனக்கு ஓட்டு கிடையாது. மயிறு ஒண்ணு ஓப்பனா தைரியமா ஆம்பளை ஏத்து நின்று பேசு. டிவிக்காவ முடியலையா, மூடிட்டு உட்காந்து உண்டாமாவனுங்களா? எலெக்ஷன் வரட்டும்டா. எவன் கரூருக்கு உட்காந்து இவனை இது வந்து மனித இது வந்து அவரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இது நடந்து இது தவிர்த்திருக்க வேண்டிய இது எவன் அவன் மேல நீங்க தப்பு எடுத்து நடவடிக்கை எடுக்கலையா? ஓட்டு கிடையாது. மயிறு போடா நோட்டா மயிறு. என்ன எல்லாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி அவனுக்கு இது பண்றீங்களா? காப்பாத்துறீங்களா மயிறு? விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. ஏன் ரஜினி படம் இங்க தர்பார் படம் 2.0 படம் லைவா போடும்போது எங்க போனாங்க இவனுங்க? எவன் பாவாடிக்குள்ள நோண்ட போனானுங்க இவனுங்க? கபாலி வந்தது படம் வரது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடி தர்பார லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல லோக்கல் கேபிள் சேனல்ல. அன்னைக்கு இது கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு அன்னைக்கு இருக்கிற லைக்காவோட சிஓ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என்ன நடவடிக்கை எடுத்த? அன்னைக்கு எத்தனை பேர் ட்வீட் போட்ட? எத்தனை பேர் வி ஸ்டாண்ட் வித் தர்பார் போட்ட? 2.0 படத்தை லைவா டெலிகாஸ்ட் பண்ணல. அப்ப எங்க புடுங்க போனீங்க? ஓத்தா சுன்னி தேவடியா பயலா. நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு நடிகர் சங்கம் எங்கடா போனீங்க? மாங்க நீ இப்ப ட்வீட் போடுறீங்களா? எங்க புடுங்க போனீங்க? எங்க போனவன் சிவகார்த்திய புண்டமாவன்? ஏன்னா நேத்து உன் பராசக்தி படத்தை இங்க உட்காந்து பண்றதுக்கு நாங்க தான் முட்டு கொடுத்தோம். மயிறு உன் படத்துக்கு நீங்க முட்டு கொடுத்த. அப்புறம் மேடையில போய் என் பொண்டாட்டிய திட்டாங்க, என் புள்ளைய திட்டாங்க, என் புள்ளைய இந்த மாதிரி திட்டுறாங்க, என் ஃபேமிலி எல்லாம் திட்டுறாங்க. அழுது கடை ஒட்ட அடிக்கணும்னு நினைச்சா மொத்தமா சேர்த்து அடிச்சிடணும். ஓட்டு பேர் பாரபட்சமே காட்டக்கூடாது. விஜய் புண்டாமவனுக்கு எவன்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, எவன்லாம் காப்பாத்துன்னு நினைக்கிறானா, ஒத்தாம எவனா இருந்தாலும் அடிப்பேன். என்ன கோஹோஸ்ட்ல கொஞ்சம் இறக்கி விடுங்க, வெளில போயிட்டு வரேன். லோ பேட்டரி. போட்டிருக்காரு எவ்ரி சீன் கேரி சம்மன்ஸ் ட்ரீம். இது காப்பி படம் தானே, அப்படியே காப்பி வச்சது தானே. இதுல என்ன ட்ரீம்? புதுசா எடுத்த மாதிரியே இப்போ பேசுறீங்களா? எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு அவனை காப்பாத்துற வேலையை பாக்குறீங்க. ஆனா இப்படி பண்ணிடுவான், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடுவான். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இனிமேல் ஸ்பேஸ் போடுவோமா? ஒயிட் பியர் போடுவோமே. நானும் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி மத்த கட்சி ஒழிகன்னு சொல்லி டிவிக்கு சப்போர்ட் பண்ணி அப்ப இன்னைக்குமா திமுக அதிமுகலாம்?
பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா அவனால இந்த படம், இந்த இந்த விசில் சின்னம் இது எதுவுமே வாங்க முடியாது. பிஜேபி சப்போர்ட்டோட நடக்குது. எல்லா மக்கள் பாத்துக்குவாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை எப்படி முட்டாளாக்குறான்னு நீ பாத்துக்க. நான் அதனாலதான் சொன்னேன், எவனும் இங்க உத்தமம் இல்ல, எந்த கட்சியும் உத்தமம் கிடையாது. இருக்குடா, ஏப்ரல் 22 அன்னைக்கு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்குடா, எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இருக்குடா. நீ என்ன எல்லாம் அமைதியாட்டீங்க? பேசுங்க. பேச ஆரம்பிச்சா என்ன கண்டென்ட் கிடைக்குன்னு பார்த்தா இன்னும் வந்து தொலைல. செருப்பு கால் போட்டு மேய்ச்சினா இருக்காங்க, இவனுக்கு போயிட்டு தங்கி நிறுவாங்க. உனங்களை வச்சு என்னட்டா பேசுறது? சொன்ன கூட இல்லை இவனுங்களுக்கு. ஆதவர்ஜனை போட்டிருக்காங்க. போன மாசம் 15 பேசியிருக்கான். தேர்தலுக்கு 2 வாரம் இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு அப்படின்ட்டு கேட்ட மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுறான் போல. படம் தான் உங்களுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக். எவ்வளவு கிரிஞ்சா நடிக்கிறான் பாலையா படத்துக்கு. பண்ணி நான் போடுறேன், சரியா? நம்ம எல்லாரும் எடுத்து போடுங்க, லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்து போடுங்க. ரோட் ஷோக்கு யாரை கேட்டு நீ பர்மிஷன் கொடுத்த? எந்த புண்டாமாவனை கேட்டு நீ மரியாதைமா? போன வாட்டியும் பேசினான், போன வாட்டியும் ரோட் ஷோ போயிருந்தான். எல்லா டைமும் தான் நம்ம போடுறோம் ட்வீட். இவனுங்க இன்னும் கேக்குற மாதிரி தெரியல. வழக்கு போட்டேன்னு மட்டும் பார்த்தேன் நடுவுல, எதுவும் கேக்குறது எந்த இல்ல. கட்சியும் ஏன் எந்த கட்சியும் கேட்க மாட்டேங்கிறீங்க? வேற ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஐடி, தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இது சிஓ ஒன்னு இருக்கு. அப்புறம் இந்த யூபிஐ ஸ்டார்ட் ஆகும். இது ஒன்று இப்ப சைக்கிள் ஓட்டுறான் அவன் உட்காந்து. சைக்கிள் ஓட்டிய விஜய் அடுத்தது நான் வண்டியில இருந்து இறங்கி வந்து சார் சைக்கிளை ஓட்டி இப்ப கூட்டத்தை இன்னும் மேல ஏத்துறாரு அவரு. இதை வேடிக்கை பார்த்துக்குது காவல்துறை இல்ல? அந்த பூச்செண்டு போட்டான்ல அவனை கைது பண்ணிட்டானுங்களா? ஏன் அவன் பூச்செண்டு போட்டதுக்கு அவன் என்ன தப்பாங்க? அது தப்புதான் கபிலம் ப்ரோ. இப்போ அந்த பூச்செண்டு மாதிரி இன்னொரு பொருளை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது தப்பு இல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவன் அடி வாங்க போறது அவன், நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்படிக்கிட்டு? எப்பா இசிவிபி அது என்னது, தமிழ்நாடு கமிஷன், இது தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 2 ஐடி இருக்கு. ஒன்னு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், இன்னொன்னு தலைமை தேர்தல் ஆணையம். ஐடி பேர் என்ன? அது ஒண்ணுதான், இசிஎஸ்விஇபி. அதான் அது ஒண்ணுதான். இசிஐஎஸ்விஇபி. எஸ்விஇபி. ஓகே ரைட். இவனுங்க எல்லாரும் பயந்து நடுங்குறானுங்க கபிலம் ப்ரோ. உண்மையாவே மத்த எல்லா கட்சிக்காரங்களும் இவனை பார்த்து அப்படியே நடுங்குறானுங்க. உண்மை அதான். திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, மத்த கட்சி எல்லாம் விஜய் பார்த்து பயப்படுது தெரியுது. இல்லன்னா பச்சையா தெரியுது.
அதே இவனுங்க சூர்யா ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சிவகார்த்தி ஃபேன்ஸ் விஜய் பார்த்தா பயப்படுறானுங்க. அது பச்சை தெரியுது. அதனாலதானே இப்ப உட்காந்துக்கிட்டு வி சப்போர்ட் விஜய் ஜனநாயகன் சொல்லி ட்வீட் போட்டுருக்கானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மிரட்டி இருப்பானுங்க, உங்க படத்தை ஓட விட மாட்டா. டேய் அவன் படத்தையே அவனுக்கு அளவு காட்ட முடியாதுடா, அது தெரியாம அது பச்சையா தெரியுது. இப்ப சொல்றேன், உண்மையிலேயே சொல்றேன், நோட்டாக்கு போட்டு போங்கய்யா ஓட்ட. அதுக்கு போடாம இருக்கலாமா கேட்கலாம் ப்ரோ? போடு, நோட்டாக்கு போடு. இவன் வந்து நாட்டை நாசமாக்கிடுவானே கபிலம் ப்ரோ. இவனுக்கு அந்த கொஞ்சம் பெர்சன்டேஜ் கிடைச்சாலே அதை வச்சே நாட்டை நாசமாக்கிடுவான். விஜய் மேல எவனும் நடவடிக்கை எடுக்கல, ஸ்டேட்டும் எடுக்கல, சென்ட்ரலும் எடுக்கல. அப்புறம் என்ன மயிருக்கு நான் ஓட்டு பண்ணேன்? இவங்களுக்கு நான் நோட்டா தான் குத்திட்டு போவேன். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2 பேரும் அடிக்கிற மாதிரி அடிப்பீங்களா? அப்படி மிரட்டுற மாதிரி அப்படி ஒப்புச்சப்பானா? இவனுங்க அதான் நீங்க நேத்து சொன்னீங்க பாருங்க, சொன்ன மாதிரி தான். நம்ம செத்தா இங்க எவனுக்கு மதிக்க மாட்டான். நம்ம கையில காசு இருக்கா? நம்ம பெரிய ஒரு விஐபியா? ஒரு கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் நம்மள்ட்ட காசு இருக்கா? அப்பனா நமக்கு என்ன, நம்ம ஓகே ரைட், நமக்காக வந்து குரல் கொடுப்பாங்க. இல்லைன்னா பொடா புண்டுன்ட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லா கட்சியும் நம்மள. புரியுதா? கரெக்ட், உண்மை அதுதான் கபிலம் ப்ரோ. இவனுக்கு நாட்டு ஒரு தமிழ் இவனுக்கு வந்து எலெக்ஷன் ஜெயிச்சா போதும், மக்கள் எப்படி போட்டா பரவாயில்ல. ஒரு தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்குது, பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குது. இவனுக்கு 8 மணி நேரம் கொடுக்குது. நாளைக்கு கடலூர்ல மதியம் 1 மணில அந்த ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் இவன் பிரச்சாரம் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்கு. எப்படி நீ கொடுப்ப? கடலூர்ல எவ்வளவு நேரம் பண்ண போற? வடலூர்ல எவ்வளவு நேரம் பண்ண போற? பண்ருட்டில எவ்வளவு நேரம் பண்ண போற? எனக்கு இது என்ன கான்செப்ட்? ராத்திரி 9 மணி வரைக்கும் ஒருத்தவனுக்கு பிரச்சாரம் கொடுக்குற. ஒவ்வொரு ஊர்லயும் அவன் எவ்வளவு நேரம் பேச போறான்? அவன் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு நேரம் பேசிட்டு அவன் எங்கெங்க வருவான்? சிதம்பரத்துக்கு அவன் வரானா? வரல. ஏடா கடலூர்ல இருந்து வடலூர் வந்து குறிஞ்சிப்பாடி, வடலூர், நீ மிஞ்சி போனா பண்ருட்டி, இந்த 4 ஏரியால பேச போற. இந்த 4 ஏரியால பேசுறதுக்கு ஒருத்தவங்க 9 மணி நேரங்க. 9 மணி நேரம் அவன் பொறுமையா வேணும்னே வண்டி அப்படியே பொறுமையா இப்படியே தள்ளிட்டே வருவான். அப்ப இங்க பிஜேபி இங்க வேணும்னே தேர்தல் ஆணையத்தை விட்டு நீ வந்து இதெல்லாம் பண்ற. அப்ப அவனுக்கு டைம் மட்டும் அவனுக்கு டைம் மட்டும் அதிகமா கொடுக்குற. மத்த கட்சிகளுக்கு கொடுக்குற டைம் கொடுத்தியா? ஏன் அப்புறம் இவனுக்கு மட்டும் எதுக்கு அதிகமா கொடுக்குற? அப்ப உனக்கும் திமுக இருக்கிற பஞ்சாயத்துல நாங்க சாகணுமா? பொதுமக்கள் சாகணுமா? அவனுக்கு தான் பொதுமக்களை பத்தி கவலையே இல்லையே கபிலம் ப்ரோ. இப்ப நாளைக்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பெடுத்துப்பா? எனக்கு அதுவே புரியல. இவன் எப்படி ஓடி போயிடுவான், எவனையும் பார்க்க மாட்டான், செத்தவனையும் பார்க்க மாட்டான், ஓடி போய் வீட்டுல போய் உட்காந்துப்பான். வண்டிக்கு பின்னாடி வந்து செத்து போனான் 19 நாள் கழிச்சு. அவனுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட என்ன சொல்லல. மேட்டர்ல பச்சைவே நல்லா எல்லாம் தெரியுது. ஏமா அவன் என்னென்ன இதுன்னு பச்சைவே பச்சை வந்தீங்கன்றது காட்டானு. விஜய் மாதிரி ஒரு புண்டாமவனா நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஈஸ்வரு, கரெக்டு தானே? எங்க சொல்லு, இப்ப நான் சொன்னது பதிலுக்கு சொல்லு பார்ப்போம். விஜய் ஒரு புண்டாமவன், விஜய் ஒரு தேவடியா பையன், சொல்லு பார்ப்போம் ஈஸ்வரு. நீ உண்மையிலே அதிமுக தொண்டனா சொல்றா பார்ப்போம். மைக் ஆன் பண்ணி சொல்லு. டே ஈஸ்வரு, ஆள் இல்ல. மைக்ல தான் கோவப்படாதீங்க, ஃப்ரீயா பேசுங்க. ஆள் இல்ல, மைக்ல இல்லையே, எனக்கு காட்டல. ஆமா கபிலம் ப்ரோ, எனக்கும் இருக்கிற மாதிரி காட்டுது. திருப்பி காட்டுது. ஹோஸ்ட் கரெக்டா சொல்றேன், அவன் மைக்ல தான் இருக்கிறான், நான் கரெக்டா சொல்றேன். டேய் மைக்ல இருக்கனா பேசண்டா ஈஸ்வரே. டேய் என் ஸ்பேஸுக்கு வந்தா மைக் ஆன் பண்ணி பேசணும். சும்மா இப்படி மைக் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா அப்படியே போயிடு. அப்புறம் எதுக்கு மைக் கேட்கிற? ரிமூவ் பண்றேன் போ. போ, அங்க போய் முடிஞ்ச விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல போய் முடிஞ்சா அங்க போய் சண்டை போடு போ, முடிஞ்ச.
ஐ ஸ்டாண்ட் வித் ஜனநாயகம். ஐ ஸ்டாண்ட் போன கபிலன் அந்த இது பாத்தீங்களா? இவன் ஆதவ் ஏற்கனவே சொன்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாத்தீங்களா? ஆல்ரெடி யாரோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். நான் இந்த பக்கம் போயிட்டு சைக்கிள் ஓட்டுறேன்ல ஜிப்ஸி, கேக்குதா? கேக்குது. நான் பேசுறது Hello? கேக்குதா? கேக்குது ப்ரோ. அவன் சைக்கிள் ஓட்டினான்ல உள்ள இறங்கி. ஆமா ஆமா ஆமா. ரோட் ஷோ தமிழ்நாடு அந்த அம்மா பேர் என்ன? அர்ச்சனா என்னமோ என்ன மயிறு வேணா இருக்கட்டும். அது அர்ச்சனா பட்நாயக். இருங்க கபிலன், தேவையில்லாம நீங்க ஏதாவது இழுத்து விடாங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்க வேற இன்னும் ஒரு 2 வாரம் ஓட்டணும் ஸ்பேஸ. என்ன நாளும் எலெக்ஷன் வரைக்கும் ஸ்பேஸ் ஓட்டணும் கபிலன். கடுப்பாவது ஜிப்ஸி உட்காந்துக்கிட்டு ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்காமயே இப்ப இவனுக்கு கொடுத்து யாரா ஒருத்தரை இவன் மேல ஏங்க இது வரைக்கும் இவன் மேல வழக்கு போடலங்க. கூட வந்தவன் பைக்ல வந்தவன் மேல வழக்கு பதிவு பண்ற, அவன் மேல வழக்கு பதிவு பண்ற, இவன் மேல வழக்கு பதிவு பண்ற. இவனாலதானே ஏன் வழக்கு பதிவா பண்ணணும்? இவனாலதானே இந்த கூட்டம் வருது. அப்ப நீ இவன் மேலதான் வழக்கு பதிவு பண்ணணும். நீ கொடுக்குற டைம் என்ன? ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கியா? ஏன் அப்ப கொடுக்கலன்னு போது அவன் மேல வழக்கு பதிவு பண்ண என்ன? ஒரு எஃப்ஐஆர் காப்பி போறதுக்கு என்ன ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வலிக்குது? என்ன அவ்வளவு வலி? அவ்வளவு நோவுதா? பயமா இருக்கா விஜய பார்த்தா? ஒரு எஃப்ஐஆர் காப்பி போடணும்ல நேரம் கொடுத்த தேர்தல் கொடுத்த நேரத்தின்படி உனக்கு கேம்பெயின் பண்றதுக்கு தான் பர்மிஷன், உனக்கு ரோட் ஷோ பண்றதுக்கு பர்மிஷன் இல்ல. அப்ப நீ எது யாரை கேட்டு நீ பண்ற? போட எஃப்ஐஆர். ஏன் போடல? இந்த கூட்டத்தால இல்ல எவனாவது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து இப்ப காலையில பைக்ல விழுந்து செத்தான், அந்த மாதிரி எவனா செத்தா இவங்க மயிரா கூட மதிக்க மாட்டாங்க ஜிப்சி. நம்ம உயிரெல்லாம் இங்க இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம உயிரெல்லாம் மயிர் மாதிரி அவங்களுக்கு. அதனாலதான் வேணும்னே கண்டுக்காம இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இங்க இருக்கிற அரசியல் கட்சியாவது கேட்டிருக்கா? எங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு யாராவது ஒரு கட்சி இங்க ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்ச சீமான் கட்சி கொஞ்சம் கேட்டிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். அந்த மனுஷன் தான் கொஞ்சம் கேட்கறா போல. கேக்குதா? நான் பேசுறது கேட்கலையா? ஹலோ, கேக்குது ப்ரோ, கேக்குது. ஹலோ, மணி வந்து 2:45 3 மணி ஆச்சு. ஆமா, அவனுங்களை ஃபுல்லா டேக் பண்ணி கேட்போம். என்ன டைம் கொடுத்தீங்க பர்மிஷன் கேட்போம். வேற வழி இல்ல, எல்லாத்தையும் நம்ம தான் கேட்கலாம். சில பேர் 4 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு டிஎம்ல கமெண்ட்ல சொல்றாங்க. இல்ல ப்ரோ, காரைக்குடியில உனக்கு 4 மணி வரைக்கும் டைம். அப்படியா? 3ஆவது அப்படி சொல்றாங்க. அப்படியே என்ன? அப்ப நியூஸ்காரன் போறதும் தப்பா? இவனுங்க ஒன்னும் அபிஷியலா ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆளுக்கு ஒரு டைம் ரிலீஸ் பண்றானுங்க. அந்த ஆப்ல போயிட்டு பர்மிஷன் டைம் நம்ம பார்த்தோம். இப்ப அவன் டிவிகே ஹெட் குவார்டர் ஐடி இருக்குல்ல, டிவிகே ஹெட் குவார்டர் ஐடி, அதுல போய் பாருங்களேன் என்ன டைம் கொடுத்துருக்கானுங்க மட்டும். அவனுங்களே புசியானது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான், நீங்களே பாருங்களேன். அதை யாரு கன்சிடர் பண்றானுங்க? யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் இல்லாத போது, மற்ற கட்சிக்கெல்லாம் ரோட் ஷோ பர்மிஷன் இல்லாத போது இவனுக்கு மட்டும் எது கொடுக்குறீங்க? அப்ப செத்தா பரவாயில்லையா? பொதுமக்கள் செத்தா பரவாயில்லையா? டேய் ஈஸ்வரு, மைக்க கேட்டினா பேசுறான், இல்லைன்னா வெளில போடா.
இப்ப நீ என்ன பண்ற, நான் சொல்றத பதிலுக்கு சொல்லிட்டு நீ பேச ஆரம்பி ஈஸ்வர். விஜய் ஒரு தேவடியா பையன், விஜய் கட்சி ஒரு தேவடியா கட்சி, சொல்லு. டிவிகே கட்சி ஒரு டிவிடியா கட்சி, சொல்லு. பேசுறியா பேசலையா? எப்படி எப்படி இது? ஹலோ, நாய்ஸா இருக்கு ப்ரோ. லிசனருக்கு போ, உனக்கு லிசனர்ல தூக்கி போடுறான். அவன் வந்து இது வரைக்கும் என்னைக்குமே உருப்படியான விஷயம் ஒண்ணுக்கும் வந்தது கிடையாது. அவன் டிஸ்டர்ப் பண்ண தான் வருவாங்க. அவன் கொடுத்ததே வேஸ்ட். இங்க இல்ல, அவன் போற இடம் எல்லாம் இதான் பண்ணிருக்கான். சும்மா டிஸ்டர்ப் பண்ண தான் வரான்றான். அவன் தூக்கி போடுங்க. அந்த களத்துல வேலை செய்யாம இங்க என்ன பொறுக்கிட்டு இருக்காங்க ஸ்பேஸ்ல. எலெக்ஷன்